ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பீட்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பீட்சாவோட பேஸ் சாஸ் அண்டு சீஸ் எல்லாமே வீட்லேயே செஞ்சது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீஸ் செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் மில்க்கை நான் பால்காரங்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அதாவது டைரெக்டாக மில்க் வாங்கியிருக்கோம். நீங்கள் பாஸ்டரைஸ்டு மில்க் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக வராது. பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க. பால்காரங்க கிட்டேருந்து டைரக்ட் மில்க் வாங்கிக்கோங்க. 1/2 லிட்டர் மில்க்குக்கு 1 லெமன் தேவைப்படும். கை பொறுக்கும் சூட்டில் இருக்கும்போதே 1/2 லெமனை ஃபஸ்ட்டு நான் புழிஞ்சு விடுறேன். கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 லெமன் அப்புறம் 1/2 லெமன் அப்படின்னு புழிஞ்சு விட்டுக்கோங்க. சீஸ் தனியாக வாட்டர் தனியாக வரணும். அப்படி வர்ற டைமில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வரைக்குமே லெமனை லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்போ தனியாக பிரிஞ்சு வருதோ இந்த மாதிரி அப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சீஸ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக வெளியே எடுத்துடலாம். வெளியே கையிலேயே கூட எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இது கை பொறுக்கும் சூட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ கையிலேயே கூட எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற வாட்ரு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹீட் பண்ணுற இந்த வாட்ரு கொதிக்கவும் கூடாது. அட் தி சேம் டைம் ரொம்ப வார்மாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கணும். கொதிச்சிட்டாலும் சீஸ் ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப வார்மாக விட்டுட்டிங்கனாலும் சீஸ் பர்ஃபெக்டாக வராது. ஸோ மீடியம் ஹீட், கை பொறுக்கக்கூடாது. அதாவது கை தொட்டால் ஐயோ ரொம்ப சுடுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொதிக்கவும் கூடாது. அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உள்ள சீஸை போட்டு ஃபோல்டு பண்ணுங்கள். எகெயின் வெளியே எடுத்து நல்லா புழிஞ்சிக்கோங்க. திரும்பவும் உள்ளே போட்டு ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்கள். 4 டைம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சியான சீஸ் கிடச்சிரும். இந்த சீஸை ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரில், அதாவது ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவரில் ஃப்ரிட்ஜில் இது செட் ஆகிடும். இப்போ பீட்சா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பீட்சா செய்கிறதுக்கான சாஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி 4 தக்காளி 2 வெங்காயமாக கூட செஞ்சுக்கோங்க. இப்போ 2 தக்காளியை நல்லா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் இருந்துச்சுன்னா அதை வெங்காயத்துக்கூடயே ஒரு 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீட்சாவோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பீட்சா டோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வார்மான மில்கில் ஆர் வாட்டரில் ஈஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சைடில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த கேப்பில் இப்போ சீஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணோம்ல, அது ரெடியாக இருக்குது செட் ஆகி. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துகிட்டு எகெயின் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இது கூட மைதாவும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டின்னு இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம செய்கிறது தான். ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துக்கணும். கையில் ஒட்டாமல் எப்போ வருதோ அப்போ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப அதிகமாகிடுச்சு மாவு அப்படின்னா அந்த டைமில் லைட்டாக வார்மான வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாகிடும்.
ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. சால்ட்டும் மைதாவும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், உங்களோட பீட்சா டோ வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் மைதா எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொல கொலன்னு. அட் தி சேம் டைம் கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து ஆயில் அப்ளை பண்ண ஒரு பவுலில் பீட்சா டோ வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 hour போல் இது வந்து ப்ரூஃப் ஆகட்டும். நான் ஒரு 1/2 hour ப்ரூஃபிங்க்கு விட்டேன். நீங்கள் 1 hour வரைக்குமே விடலாம். இப்போ 1/2 hourக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதோட ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கலாம் பீட்சா ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. இதை ரோலிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒட்டும். அந்த டைமில் வந்து லைட்டாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ, பீட்சாவோட பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயோ, இல்லை எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஒரு பிளேட்டில் வந்து பேக் பண்ண போகிறேன் ட்ரேயில். சூப்பர் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து சைடு எல்லாமே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹோம்மேட் பீட்சா சாஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான், என்ன வேணால் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. இது வெஜ்ஜு நான்வெஜ் எந்த பீட்சா வேணால் செய்யலாம். சேம் ரெசிபி இது அப்படியே செய்யுங்க. நான் வந்து ஆனியனும் ஸ்வீட் கார்னும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து கீழே வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஹெவியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் சீஸ் மேலே கீழேன்னு ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து உதிராமல் இருக்கும். அப்போ வந்து நல்லா ஒட்டிக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ வந்து ஓவனை வந்து 220 degreeக்கு வந்து 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். டோஸ்ட் மோடில் வச்சு 2 ராடும் ஆனில் இருக்கணும். சேம் செல்சியஸில் 20 minutes பேக் பண்ணி எடுத்தால் பீட்சா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைடெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகியிருக்கும். நல்லா சீஸ் மெல்ட் ஆகி இருக்குது. பாருங்கள் எந்தளவுக்கு சீஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு கடையில் வாங்குற மாதிரியே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே சீஸ் வந்து ஒரு 1/2 liter சேர்த்து செஞ்சிடணும் அப்படின்னா இன்னுமே சீஸ் நிறையா போட்டிருக்கலாம். எனக்கு வந்து சீஸ் வந்து சென்டரில் இருந்த அளவுக்கு சைடில் இருந்த மாதிரி தெரியல. ஸோ வந்து சீஸ் போடுற மாதிரி, அதாவது வந்து நீங்கள் செஞ்சு போடுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க. 1 literக்கு செஞ்சுக்கோங்க. ஒரு வேளை வந்து சாஸ் செய்ய முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா வந்து இந்த ரிலையன்ஸ் டிமார்ட்லலாம் வந்து பீட்சா சாஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அதை கூட யூஸ் பண்ணலாம். Thanks for watching. Bye bye.